மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த நாளிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி எங்களை முற்றிலுமாக உம்முடைய செட்டைகளுக்குள்ளாய் மறைத்து எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரை தொழுக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார் 127வது சங்கீதத்திலே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு பெண் கர்ப்பவதியாவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். கர்ப்பம் தரித்த மாத்திரத்தில் அந்த பிள்ளை பேறு பெறுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். திருமணமாகி 2-3 வருடங்கள் ஆனாலும் குழந்தை இல்லையே என்கின்ற ஒரு பெரிய வருத்தம் பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் உண்டு. சில நேரங்களில் இந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை என்று நினைத்து அந்த மனம் செய்து வைத்த அந்த பெண்ணை விட்டு வேறொரு பெண்ணை விவாகம் செய்து வைப்பதை நாம் இந்த லோகத்தில் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் ஈவு என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆனாலும் பிள்ளை பேறு கர்ப்பம் தரித்து அந்த பிள்ளை பேறு பெறுவதற்கான காலம் வந்ததற்கு பின்பு பிள்ளை இன்னும் பிறக்கவில்லையே என்ற வருத்தம் அநேகருக்கு உண்டு. ஒருவேளை அது கர்ப்பத்துக்கு அது ஒரு கட்டியாக இருக்குமா அல்லது வெறும் தண்ணீர் தொட்டியாக இருக்குமா என்கின்ற ஒரு ஐயம் கூட இன்றைக்கு அநேக பெண்களுக்கு உண்டு என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் உண்மை நிலை என்ன என்பதை நாம் சற்று அறிய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பெறச் செய்கிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. அன்பு பிள்ளைகளே, இந்த கர்ப்பத்தின் கனி என்னால் கிடைக்கும் பலன் என்று சொல்லுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 66:9. நமக்கு நாம் நினைப்பது கைகூடி வர வேண்டும். ஆனால் நாம் நினைப்பது கைகூடி வரவில்லை என்றால் நம்முடைய எண்ணத்தின் அலைகள் பலவிதமாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் ஏதோ தவறு நடந்து விட்டதா, அல்லது ஏமாந்து விட்டோமா, அல்லது ஏன் இவ்வளவு காலம் என்பதை நாம் உணர்வது இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பொறுமை நீடிய ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஒருவேளை அவர் காலதாமதம் செய்தால் அந்த காலதாமதத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நாம் எப்படி உணருவது என்பதை நாம் சற்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த உணர்வுகள் இன்றைக்கு
நம்மிடத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஒரு பெண்ணானவள் கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாள். அதனுடைய குறிப்பிட்ட காலம் வந்துவிட்டது பிள்ளை பேரு பெறுவதற்கு. ஆனால் பெறவு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் சில பெண்கள், பலவீனத்தோடு இருக்கும் பெண்கள், அங்கு கர்ப்பம் தரித்து பிரசவ காலத்திற்கு செல்லும்போது அவர்களால் தன் பலத்தினால் பிள்ளை பெற முடியாமல் இருப்பதால் அங்கு ஒரு ஊசியின் மூலமாக அவர்கள் வலியை உண்டாக்கி அதை பெறச் செய்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த வாசகத்தை நாம் எங்கு வாசிக்கலாம் என்றால், நாம் தேவ சமூகத்தில் அங்கு யாத்திரையாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 3, 18, 19வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகளாகிய இவர்கள் நாம் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு பலவீனமுள்ள கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிற பெண்கள், பிள்ளை பேறு அவர்களுக்கு இருந்தாலும் பெறுவதற்கான பலன் இல்லை என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. இது உண்மைதான். இதே வாசகத்தை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். என்ன சத்தியம் என்றால், தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவுதான் நாம் ஆண்டவரோடு பிணைக்கப்பட்டு இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாலும், அந்த சொல்லுக்கேற்ற வாழ்க்கையினை நாம் வாழ்ந்து காண்பிக்கவில்லை என்றால் அது நமக்கு வெற்றியை கொடுக்காது. அதை போலத்தான் இன்றைக்கு ஒரு பிள்ளை பேர் பாக்கியமும் சுகப்பிரசவமா அல்லது அறுவை சிகிச்சையா என்று கேள்வி கேட்கிறோம். பிள்ளை பிறந்த மாத்திரத்தில் சுகப்பிரசவம் தானே என்று கேட்கிறோம். அதை எப்படி சுகப்பிரசவம் தானே என்று கேட்கிறோம் என்றால், சில நேரங்களில் அது பலனற்று இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணானவள் அதற்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செயற்கை மருந்துகளை கொடுத்து பலத்தை உண்டு பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலவீனத்தில் உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கர்ப்பஸ்திரீகளுக்கு மத்தியிலே நாம் ஈடு செய்ய முடியாது, ஈடு செய்வதும் இல்லை. அக்காலங்களிலே இருந்த பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்மை பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் மருத்துவமனைகள், அக்காலத்தில் இவ்வளவு மருத்துவமனைகள் கிடையாது. அப்படி என்றால் அக்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய அதாவது தாய்மார்கள், பாட்டிமார்கள் எப்படிப்பட்ட உணவை உண்டார்கள், எப்படி பணி செய்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் இன்றைக்குரிய பெண்கள் அமர்ந்த இடத்திலேயே பணி செய்கிறார்கள். ஓடி ஆடி வேலை செய்வதில் அதிக அக்கறை காட்டுவதில்லை. விவசாயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் அதிகம் இல்லை. எல்லாமே நன்கு படித்துவிட்டு அமர்ந்த இடத்திலேயே
கைகால் நோகாமல், கைகளுக்கு, நம்முடைய சரீர அவயவங்களுக்கு எந்தவித உழைப்பும் கொடுக்காமல் அப்படியே அமர்ந்து பணி செய்கிறார்கள். எனவே பலன் குன்றி போய் விடுகிறது. அந்த பலனை, நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டாலும் அதை எரிப்பதற்கான பலத்தை நாம் பெறவில்லை. எனவேதான் சில பெண்கள் அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என்னோடு இருக்கும்போது எனக்கேற்ற பலன்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு சில எரிபொருள்கள் அவசியம் வேண்டும். நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை எரிப்பதற்கான சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ற உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், நல்ல வேலை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் சொல்லுகிறார். தினந்தோறும் காலையில் முழங்கால் படியிட்டு வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதெல்லாம் நமக்கு இருக்கும் பலவீனத்திலே பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஜெபம், வேதம் வாசிப்பது, இவைகள் எல்லாம். ஆனால் இவைகளை நாம் செய்யாவிட்டால், அவ்வப்பொழுது செய்யாவிட்டால் நாமும் பலவீனத்தோடு தான் இருப்போம் என்று ஆண்டவர் இந்த நாளில் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது பெறவ பலனில்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றாலும், பரலோகத்தை நோக்கி இருந்தாலும், அந்த பரலோகத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகளை நாம் எப்படிப்பட்ட பலத்தோடு செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து, நாம் நம்முடைய முயற்சி பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த பரலோகத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகளை எப்படி நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றுதான் இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறது பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் பிள்ளை பெறவோ பலனில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் பலனில்லாதவர்களாக இருந்தால், நாம் ஆண்டவருடைய வேதத்தை தினமும் வாசித்து ஜெபித்து நன்கு ஆண்டவருடைய சத்தியத்திலே நடக்கக்கூடிய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். கேட்ட பிள்ளைகளோடும் தேவ கிருபை இருந்து பாதுகாத்து அவருடைய அரவணைப்புக்குள்ளாக நம்ம ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, நாங்கள் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு கொடுத்த நற்கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தன்று வந்து நிற்கிறோம். அந்த நற்கனிகள் எங்கள் மூலமாக காணப்பட, எங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் ஆண்டவருக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாய் அல்ல, உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாய் இல்லாமல், ஆண்டவரே, உம்முடைய ஈடுபாடுகளில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சத்திய வாசகத்தின்படி நடந்து, உம்முடைய வேதத்தின்படி நடந்து, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே வல்லமையை நாங்கள் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நடக்கவுள்ள பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.